வணக்கம். நான் சங்கத்தறிவியல் ராணி மகள் ரசி. தற்பொழுது திருகோணமலையில் இருந்து ஃபஸ்ட் டைம் யாராவது நிறைய வீடியோக்கள் பார்த்தவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கோ. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவு என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். ஜெயின் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் மணி அவர்கள் உரையாற்ற வருகின்றார். பொதுவாக சொல்வாரு, பெங்களூரை பொறுத்தவரையில் அது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நகரம். அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த நகரத்திலே பழங்குடி மக்களுடைய தன்மைகளை பற்றி, அவற்றினுடைய படைப்புகளை பற்றி தன்னுடைய உரையை அவர் கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக இலங்கையின் உள்நாட்டு யுத்தம், மனவழிகள் அவற்றையெல்லாம் கழித்துவிட்டு பார்த்தால் ஆசியாவில் மிக அழகான நாடுகள் இலங்கையும் உண்டு. அதில் திருகோணமலை மிக மிக அழகான ஒரு பகுதி. இந்த திருகோணமலையில் வாழ வாய்ப்பு கிடைத்த நீங்கள் உலகத்தின் பாக்கியசாலிகள். இன்று ஒரு நாள் பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு என்னை இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த எழுத்தாளர் ஜீவகுமாரன் அவர்களிடம் சொன்னேன், இந்த திருகோணமலையை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாது என்று சொன்னேன். டிசம்பர் 15ஆம் தேதி என்று இங்கு வந்துவிட்டேன். பல இடங்களை பார்த்தேன். பல இடங்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோம். இதில் ஒப்பீட்டளவில் மிகவும் பிடித்த இடமாக, மிகவும் அழகான இடமாக இருப்பது திருகோணமலை தான் என்று இங்கு பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட திருகோணமலையில் இந்த தமிழ்ச்சங்கத்தில் சிறிது நேரம் உங்களுடன் பேச கிடைத்த இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இந்த தமிழ்ச்சங்கம் தலைவரும் ஜீவகுமாரன் அவர்களும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் குறித்த நேரத்தில் கலந்து கொண்டிருப்பது, அதையும் கூட ஒரு வார்த்தை தொட்டு செல்ல வேண்டும். இந்தியாவில், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில் நம் தமிழர்கள் இந்த நேரம் மேலாண்மை என்பதில் மிக 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 பிற்போக்கானவர்கள். 4 மணி என்றால் 4 மணிக்கு கூட்ட ஏற்பாட்டாளர் கூட அந்த இடத்துல நிற்க மாட்டேன். இப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கு இது 3வது கூட்டம். எல்லா கூட்டங்களுக்கும், இந்த 3 கூட்டங்களுக்கும் 2 என்றால் 2 மணிக்கு சரியாக தொடங்குகிறது, 3 3:30 கரெக்டாக தொடங்குது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டோடு இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய அவையில் சில விடயங்களை மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்வோம். ஆனால் என்னை அறிமுகப்படுத்தியது போல பழங்குடி மக்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறு பயணங்களை தொடர்ந்து மேற்கொள்கிறேன். பல ஆய்வுகளை செய்திருக்கிறேன். அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அது குறித்து தொடர் பயணங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருகோணமலை தமிழ்ச்சங்கம் இந்த நிகழ்ச்சியை பொது நூலகத்தில் ஒரு மிக சிறப்பாக அமர்வாக வைத்திருப்பதால் ஒரு நூலகம், ஒரு வாசிப்பு, அதை ஒட்டி எனக்குள்ள அனுபவங்களை, அது எப்படி இந்த அனுபவத்துக்கு நன்றி சொல்லும் ஜீவகுமாரன் அவர்களுக்கும் உங்கள் தமிழ் சங்கத்துக்கும் அதன் தலைவர். வாசிப்பை ஒரு பெரிய சமூக பணியாக நான் தூக்கி சுமந்திருக்கிறேன். அப்ப அந்த வாசிப்பின் இன்பத்தை நீங்களும் கூட அதில் எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தொடர்ச்சியான ஒலிசியஸ் ரீடர் என்று சொல்கிறவன், அப்படியான ஒரு தொடர் வாசகனாக நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கூறியதை போல வாசிப்பின் இன்பம் எல்லோருக்கும் சென்று செல்ல வேண்டும் என்பதற்காக
தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியான பயணத்தின் வழியாகத்தான் ஜீவகுமாரன் அவர்களையும் அடையாளம் பெற்றுக் கொண்டேன். இன்று எங்களுக்கு திருவோணமலையில் நிற்பது கூட அப்படியான வாசிப்பின் ஒரு படிதான். நூல்களை எழுதுகிறோம், அச்சடிக்கிறோம், புத்தக திருவிழாக்களை நடத்துகிறோம். ஆனால் வாசிப்பின் மேன்மையை கற்றுக்கொள்வதற்காக, செய்வதற்காக இன்னும் இன்னும் நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அந்த வாசிப்பை இயல்பான வாசிப்பை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? வாசிப்பு மேம்படுவதற்கு நாம் ஏன் இந்த மாதிரியான பொது நூலகங்கள் வழியாக பல பணிகளை செய்ய வேண்டும்? அப்ப நாம் எப்படி படித்தோமோ, நாம் எப்படி வாசகனானோமோ, நாம் எப்படி எழுத்தாளனானோமோ, அதே மாதிரி மற்றவர்களும் கற்றுக்கொள்ளட்டுமே என்றுதான் நாம் பல நேரங்களில் அதற்கு மாறாக திட்டமிட்டு வாசிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வந்தோம். அப்படி ஒரு முனைப்பின் வழியாகத்தான் முதலாக 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில், இந்தியாவில் தொடர்ச்சியான வாசிப்பு முகாம்களை தங்கு முகாம்களாக, நீங்களும் கூட ஒரு சிலர் பயிற்சி செய்து பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை, தங்கு முகாம்களாக அந்த முகாம்களை உருவாக்கி, தங்கு முகாம்கள் என்றால் மாற்று கல்விக்கான வாசிப்பு முகாம், அதுக்கு பேர். பெரும்பாலும் அரசு பள்ளி ஆசிரியர்கள், ஆனா அரசு பள்ளின்னா தனியார் பள்ளி நிறைய இருக்கும், அப்படி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொள்வது, குறைந்தபட்சம் 2 நாட்கள் கலந்து கொள்வது, நெடிய பணிகளையும் இந்த உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் அல்ல, இந்த 2 நூலையும் வாசிப்பு எடுத்துக்கொண்டால் முன்கூட்டியே அதை சொல்லிவிடும். இந்த நூல்களை வாசிக்க எடுத்துக் கொள்கிறோம். 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துக்கு முன்பே சொல்லிவிடும். அவர்கள் அந்த நூலை வாசித்து விட்டுத்தான் வர வேண்டும். வாங்கி வாசித்து விட்டு வந்து அந்த முகாம் தொடங்கியதிலிருந்து அந்த நூல்களின் மீது விவாதம் நடைபெறும். முடிந்தால் அந்த நூலாசிரியர்கள், இல்லை என்றால் அந்த நூலை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், அவர்கள் அதன் மீது ஒரு தொகுப்பை நிகழ்த்துவார்கள். இப்படியான 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்று மாநில அளவில் அந்த முகாம்களை நடத்தினோம். அந்த முகாம்களின் ஒரு பகுதி தான் ஜீவகுமாரனுடைய நூல் வாசிப்பு எடுத்துக்கொண்டது. கடவுள் சீட்டு நூலை எடுத்துக்கொண்டது. ஆனால் அது மாதாந்திர இலக்கிய சந்திப்பின் வழியாக. இந்த மாற்று கல்விக்கான வாசிப்பு என்ற இந்த நிகழ்ச்சியில் பல ஆசிரியர்கள், ஒரு பார்வை திறனற்ற பேராசிரியர் மிகச்சிறப்பாக பாடுவார். உங்கள் காசியானந்தன் அல்லது நம்முடைய காசியானந்தனுடைய நூலை, இந்த பாடலை, தமிழா நீ பேசுவது தமிழா என்ற பாட்டை மிக அழகாக பாடுவார் பார்வை திறனற்ற ஆசிரியர். அந்த முகாமில் வந்து கலந்து கொண்ட பிறகு சொன்னார், இந்த நூலினுக்கு இந்த ஒரு நீதி செய்தார், இது போன்ற நூல்களை எடுத்துக்கொண்டு நாம் பேசுவோம். அடியாத பிள்ளை படியாது என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கூட இல்லை. நேற்று இந்த முகாமுக்கு வரும்போது கூட நான் ஒரு பிள்ளையை நன்கு அடித்து ஒப்படைப்பு செய்யவில்லை என்பதும், இப்பொழுது இந்த முகாமில் கலந்து கொண்டு இந்த நூல்களை படித்து வாசித்த பிறகு கார்பரல் பனிஷ்மெண்ட், தண்டனை தவறு என்பதை மனமாற உணர்வு. அப்படி இந்த உணர்தலின் விளைவாக நான் நாளை திங்கட்கிழமை பள்ளிக்கு சென்று எங்களுடைய பிரேயர்ல எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் இருக்கும்போது அந்த குழந்தையிடம் நான் பொது மன்னிப்பு கேட்பேன் என்றார். சென்று பொது மன்னிப்பு கேட்டார். இன்னொரு பேராசிரியர், அவரும் பார்வை திறனற்ற பேராசிரியர், அவர் முதல் முகாமுக்கு வந்தார். அந்த முகாமுக்கு வந்து சென்ற பிறகு படிப்பதற்காக என்று 4000 ரூபாய் கொடுத்து ஒரு உதவியாளரை நியமித்தார். படித்து ஐபோர்டில் போட்டுக் கொள்வது, அதை கேட்டுக்கொண்டு பேசுவது. அவரிடத்தில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கு. என் குழந்தையை கூட எப்படி வளர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த முகாம்களுக்கு வந்துதான் கற்றுக்கொண்டேன். இப்படி இந்த நூல்களை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது
ஈரோடு மாவட்டத்திலேயே முதன்மை கல்வியாளர் ஏராளமான பள்ளிகள் எங்களுக்கு பெரிய பவர்ஃபுல்லான புஸ்தகம். இந்த மாதிரியான வாசிப்பு முகாம்கள் நடக்கிறது என்ற முதன்மை கல்வியாளருடன் சொன்ன பிறகு மிக சிறப்பாக இருக்கிறது. எப்படி பேசுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி அது 10 மணி வரைக்கும் தொடங்கும். காலையில் 10 மணிக்கு தான் இரவு 10 மணி 11 மணி வரைக்கும் அந்த விவாதம் தொடரும். அதிகாலை 7 மணிக்கு விவாதம் தொடங்கிவிடும். என்று இரவு 10 மணிக்கு வந்தார், எட்டி பார்த்தார், விவாதங்கள் சூடு பறக்க நடந்து கொண்டிருந்தது. பார்த்துவிட்டு உரையாடி விட்டு சென்று விட்டார். மறுநாள் காலையில் வந்தார், 7 மணிக்கு விவாதங்கள் தொடங்கிவிட்டது. நிறைவுரை ஆற்றும் போது வந்தார். இது சாத்தியமே இல்லாத நிகழ்வு. எங்கள் கல்வித்துறை இயக்குநரே வந்து சொன்னா கூட 5 மணிக்கு மேல ஆசிரியர்களை உட்கார வைக்க முடியாது. 10 மணி 11 மணி வரை ஆசிரியர்கள் இப்படி படிக்கிறார்கள். கூட்டாக வாசிப்பார்கள் ஆசிரியர்கள் அமர்வு. இது கல்வித்துறையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு முறை மாதாந்திர கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அங்க இங்கேயும் அதே மாதிரி வேற வடிவில் இருக்கும். அதை ஒரு ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும். இப்போ அங்க வந்து அது சிஆர்சி கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு பல மையங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நல்ல. அப்ப பள்ளிக்கல்வி இயக்குனர் இந்த மாதிரி நூல்களை வாசிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வாசிக்க சென்றார். இப்படி வாசிப்பை திட்டமிட்டு எடுத்து செல்லுவோம். அதே போல இந்த வாசிப்பை நான் கல்லூரியில் துறை தலைவராக இருக்கும் பொழுது மாணவர்கள் BA பொருளாதாரம் படிக்க வர மாணவர்களுக்கு முதல்ல ஒரு 3 நாள் ஒரு முகாம் நடக்கும். இந்த அவங்களுக்கு வந்து இங்க எப்படி அதை சொல்லுவீங்க தெரியல. அங்க வந்து அந்த நம்ம ஒரு பிரெஞ்சு கோர்ஸ் கல்லூரிக்கு வந்தவுடன் புகுமுக மாணவர்களுக்கு என்ன எடுத்து விளக்குவது, அதுல வாசிப்பின் முக்கியத்துவத்தை மட்டும் பேசுவோம். மாணவர்களும் ஓம் என்று நின்ற மாதிரி ஓம் கட்டி விட்டு போய்விட்டார்கள். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு முதல் ஆண்டிலே நாம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினோமா, அது மட்டும் இல்ல, முதல் ஆண்டில் அந்த மாணவன் என்னவாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்கிறோம். அந்த பயிற்சியில் ஏதேனும் சில விடயங்கள் அவன் மனதில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த மாணவர்களிடம் ஒரு பின்னூட்டத்தை நடத்தினேன். 58 மாணவர்களில் ஒரு 4-5 மாணவர்களை தவிர இந்த விடயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஒன்று. இரண்டாவது முக்கியமான விடயம், இந்த வாசிப்பு குறித்து நான் குடித்த யாருக்கும் அந்த வாசிப்பு பற்றி ஞாபகமே இல்லை. அப்ப நான் இன்னும் இதை பலப்படுத்த வேண்டும் என்று கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டிலிருந்து மாதம் ஒரு நூலை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து விட்டு வந்து வகுப்பறையில் அது 3-4 மணி நேரம் தொடர்ச்சியாக நடக்கும், மாதம் ஒரு முறை. அப்ப அந்த ஒவ்வொரு அவர்கள் மாணவர்கள் பேசும்போது உரையாற்றில் தொகுப்புரையாக ஒருவரை தொகுப்புரை வழங்க செய்வோம். சாத்தியமான இதே மாதிரி ஒரு நூலாசிரியர் வைத்து இந்த முறை அவர்களுக்கு 3ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. நெடிய பணிகள் வெளியீட்டு விழாவுக்கு முன்பாகவே அந்த நூலை கொடுத்து மாணவர்களிடம் அவர்களை வாசிக்க சொல்லி அந்த நூலை எப்படி வாசிக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு ஜீவகுமார் அவர்களும் கலாநிதி ஜீவகுமார் அவர்கள் வந்திருந்தார். அவர் ஒரு தொகுப்புரை ஒன்று வழங்கினார். இப்படி நாங்கள் திட்டமிட்டு வாசிப்பை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கும்போது இப்படியான வாசிப்பு அனுபவங்களை நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்தில் நமது தமிழ்ச்சங்கத்தில் வாசிப்பை ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து செல்வதற்கு இதை தாண்டி வேறெல்லாம் பயங்கரமான வாசிப்பு என்னும் கிறுக்கு பிடித்து என்னெல்லாம் செய்தோம் என்றால், அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் என்று ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் சென்னையில். அந்த நூலகத்தில் நாங்கள் ஒரு வாரம் குறிப்பிட்ட மாதிரி நம்மள மாதிரி ஆர்வலர்களுக்கு ஒரு வாரத்திற்கு காலையில் செல்வோம், மாலை வரை படிப்போம், வந்து விடுவோம், அரை எடுத்து தங்கி சென்னையில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்து தங்கிக் கொள்வோம். அதெல்லாம் தங்கிட்டு புக்கை படிச்சுட்டு போயிடுவோம். சனி ஞாயிறு 2 நாள், மொத்தம் 5 நாள் படிப்போம். அவரவர்கள் முழு நாளும் படிக்க வேண்டும். அந்த கடைசி 2 நாளும் அவர்கள் என்னென்னலாம் படித்தார்களோ அவற்றை பற்றி விவாதிக்கிறவர்கள் சென்று விடுவோம். இப்படியான ஒரு முயற்சியை செய்தோம்.
இப்படியான முயற்சிகளை செய்யும் போது ஒரு 2 புத்தகங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்து நான் அதை முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு பகிர்வு. இந்த விடயத்தை நாங்கள் இந்தியா முழுவதும் எடுத்து சென்று இதை மகாராஷ்டிராவிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் இதை பின்பற்றி நாங்கள் செய்த இந்த மாதிரியை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற அமைப்பு, அப்பொழுது அறிவியலை முன்னெடுத்த அமைப்பு, மாஸ் லிட்ரஸி என்று சொல்கிறோம், அதை முன்னெடுத்த அமைப்பு, அதனுடைய தலைவராக மாநில தலைவராக இருந்த நான் இதில் உருவாக்குறேன். இந்த வடிவத்தை உருவாக்கியது நாம் தான். அப்புறம் இந்த வடிவம் பல மாநிலங்களில் பின்பற்றுவதற்கான ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டு முன்னெடுத்து செல்லப்பட்டு வருகிறது. உங்களுக்கு ஏற்ற வகையில வாசிப்பை முன்னெடுப்பதற்கான இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் ஒரு புத்தகத்தை முன்னெடுத்துக் கொண்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட நீங்க ஒரு வேகமா ஒரு புக்கை படிங்க. ஜீவகுமாருடைய புக்கை நெடிய பணிகளை படித்து விட்டு நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இணையதள இதழில் எழுதியிருக்கிறேன். அந்த மதிப்புரை வெளிவந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விவாதங்களை நீங்கள் பேசுவது, நூல்களை அறிமுகப்படுத்துவது, அப்படியான வாசிப்புகளை திட்டமிட்டு நீங்க வாசிப்பை எவ்வளவு தூரம் அறிமுகப்படுத்துகிறீர்களோ இந்த வாசிப்பு அவர்களுக்குள் சென்று என்னென்ன வேலைகளை செய்கிறது என்பது அதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய தலைவருக்கு அனுப்புகிறேன். அந்த வாசிப்பு என்ன செய்தது என்பதை மெஷர் பண்ணி அதுவும் நடந்திருக்கு. இப்பொழுது நாம் பல்வேறு பணிகளை செய்வோம். பல்வேறு பணிகளில் நாம் ஆசிரியராக பணி செய்தாலும் அலுவலராக பணி செய்தாலும் நம்முடைய பணிகளுக்கு பல நேரங்கள் அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக ஆசிரியர்களாக நாம் பணி செய்யும் போது நம்முடைய ஆசிரியர் பணியில் குறிப்பாக புதிய முயற்சிகள் யார் எடுக்கிறார்களோ அந்த புதிய முயற்சிகளுக்கு என்ற விமர்சனம் தான் முன்னுக்கு வருகிறது. அப்ப இந்த புதிய நடவடிக்கை முன்னெடுப்பவர்கள் தோற்று போகிறார்கள். நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று. அப்ப நாம் கர்ணனை போல அந்த பணிகளை செய்யணும். கர்ணன் எப்படி பணி செய்தான்? கர்ணன் எப்படிப்பட்ட மனிதன்? தன்னுடைய இறக்கும்போது தானத்தையே தானம் கொடுத்தவன். அப்ப தானம் கொடுப்பது என்பது கூட நல்ல காரியங்களை செய்து நல்ல பதவியை அடைவதற்காக அல்ல, தானம் செய்வதற்காகவே தானம் செய்து வர. தானம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் காரணம். கர்ணனை போல ஆசிரியர்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இவருடைய சிரிப்பும் ஏமாற்றமும் என உங்களுடைய புதிய முயற்சிகளில் நீங்கள் தளராது செல்லலாம். உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை கிடைக்கும். நீங்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக போற்றப்படும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இங்கு கிடைக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அந்த புத்தகம் முதல் ஆசிரியர் என்ற ஒரு நாவல். அது ஒரு ருசிய நாவல். கிங்கிஸ் ஐஜ்வாதவ் என்பவர் எழுதிய நாவல். 1921ஆம் ஆண்டு 1917 அந்த ருசிய புரட்சி முடிந்து 17க்கு பிறகு 21 உள்நாட்டு யுத்தமும் முடிந்து அதற்கு பிறகு நாட்டுடைய வளர்ச்சியை கட்டமைப்பை எடுத்து நிறுத்தக்கூடிய முக்கியமான பணியை செய்ய வேண்டும் என்று அதன் அதிபர் விரும்புகிறார். அப்போ உள்நாட்டு படையில் லெனினுடைய படையில் புரட்சி படையில் இருந்த நண்பர்களை அழைக்கிறார். இனி உங்களுக்கு புரட்சி படையில் வேலை, எல்லா பணிகளும் முடிந்துவிட்டு இனி நமது பணி மக்கள் பணி, மக்களை முன்னேற்ற வேண்டும். அப்ப மக்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் முதல் கட்டமான பணி என்ன? எழுத்தறிவு சொல்லி முதல் கட்ட பணி எழுத்தறிவு பணி. இப்ப எல்லோரும் அவரவர்களுக்கு சௌரியமான ஒரு கிராமத்துக்கு செல்லுங்க. அந்த கிராமத்துல நீங்க எழுத்தறிவை சொல்லி என்று சொல்கிறார்கள். இந்த நாவலின் கதாநாயகன் துய்சேன். அந்த துய்சேனுக்கு ஆரம்பத்திலே அவர் சொல்லி விடுகிறார் கதாசிரியர், துய்சேனுக்கு ருசிய மொழியில் எல்லா எழுத்துக்களும் தெரியாது. துய்சேனுக்கு ருசிய மொழியில் எல்லா எழுத்துக்களும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். துய்சேன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் புரட்சி நடந்து முடிவுறுகிறது. பண்ணையார் ஊரை விட்டு ஓடி விடுகிறார். அங்கிருந்த குதிரை லாயத்தில் அவர்
அந்த குதிரை லாயத்தில் அவர் என்ன செய்யணும், குதிரை லாயம் காலியா கிடையாது. அந்த குதிரை லாயத்தை ஒரு வாரம் செட் பண்ணிட்டு அந்த குதிரை லாயத்தை என்ன செய்யறாருன்னா பள்ளிக்கூடமாக மாற்றுகிறார். பள்ளிக்கூடம் மீது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, ஆரம்ப காலத்தில் இப்படிதான் பள்ளிக்கூடங்கள் வளர்ந்துருக்கிறது. அப்ப அந்த குதிரை லாயத்தை செட் பண்ணிட்டு பள்ளிக்கூடமாக்கி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். இலங்கைக்கும் அதுதான், இந்தியாவுக்கும் அதுதான். 1921ஆம் ஆண்டில் இந்த துய்சேன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக ஊருக்குள் செல்கிறார்கள். அவர்கள் பறந்து ஓடுகிறார்கள், பள்ளிக்கு வர மாட்டேங்குது. அவர்களை எல்லாம் பள்ளிக்கு அழைத்து கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கும்போது நண்பர்களே, இலங்கைக்கும் அதான், இது எவ்வளவு பசுமை கொடுத்த நாடாக இருந்தாலும் நாம் மேலும் மேலும் பசுமையை போர்த்திக் கொள்ள வேண்டும். நாம் நிறைய மரங்களை நடுவதற்கு இங்கு சொல்லிக் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன், எங்களை போலவே. அப்ப மரங்களை நடுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறோம், அதோட மிகப்பெரிய நாளாக பின்பற்றுகிறோம். மரங்களை நடு 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 என்று சொல்லுகிறோமே, நாம் எவ்வளவு கற்றிருக்கிறோம், நாம் எவ்வளவு பயிற்சி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், நாம் எவ்வளவு வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ருஷ்ய மொழியின் எல்லா எழுத்துக்களும் அறியாதம். ஆனால் குழந்தைகள் மீது அன்பு வைத்து தனக்கு தெரிந்ததை அந்த உதவி சொல்லிக் கொடுத்து வருகிறார். மரம் நட வேண்டும் மாதிரி. அப்ப இந்த மரம் நடுவதற்கு அவன் சொல்லுகிறான், இன்று வாருங்கள் நாம் மரம் நடுவோம். அங்க பப்பளார் மரம்னு ஒரு மரத்தை சொல்றேன். இன்று நாம் பப்பளார் மரங்களை நடுவோம். இந்த மரங்களை நடும் பொழுது இந்த பப்பளார் மரம் வளர்ந்து பெரிதாகி எப்படி அது ஊருக்கு நிழல் தருமோ, அந்த மரம் இருக்கும் பப்பளார் மரம் வளர்ந்து ஊருக்கு நிழல் தரும் மரமாக வருமோ, அப்படியான நிழல் தரும் மரமாக நான் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டு இந்த மரத்தை வை அப்படிங்கிறோம். நண்பர்களே, நான் இந்தியாவில் இலங்கையிலும் நினைக்கிறேன், இப்படி நாம் சொல்லி ஒரு மரம் நட சொன்னது. மரத்தை நட்டிருக்கோம். மரத்தை நட்டுறதுக்குன்னா பசுமை படுத்துவதற்காக, இந்த கிளைமேட் சேஞ்ச் பருவகால நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக, இதற்கு தான் மரம் வளர்க்கணும், மரம் நட்டால் மழை பெய்யும் என்று சொல்லி கொடுத்துருக்கோமே. இந்த மரத்தை போல் இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம் உள்ள மனிதனாக வாழ்நாள் முழுவதும் வாழ் என்று நாம் சொல்லிக் கொடுத்து மரம் நட வைத்தோமா? நமக்கு என்ன படிப்பு, ஹிந்திக்கு 5 மாதத்துக்கு என்ன படிப்பு? இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை நன்கு படித்து சிற்றெண்ணை பிரச்சனை, உங்க ஊருக்கு சிற்றெண்ணை பிரச்சனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய சிற்றெண்ணை பிரச்சனை, குழந்தை திருமணம் நடக்குது. குழந்தை திருமண கொடூரத்தில் ஆசிரியருக்கு அவர் செய்தி சொல்லி அனுப்புகிறார், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. ஆசிரியர் தேடி அழைத்து வந்து, இனிமேலும் நம்ம ஊரில் நான் தேடி உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டேன், ஆனால் இந்த ஊரில் உன்னை வச்சிருக்க முடியும் என்று மாஸ்கோவுக்கு அனுப்பி அங்க அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறார். அவள் படித்து மிகப்பெரிய ஆளாகிறார். கல்வித்துறையின் மிக உயர்ந்த பதவியான இயக்குனர் பதவிக்கு சென்று விடுகிறார். துய்சேனுடைய கிராமத்தில் பள்ளிகள் வளர்ந்து, அவர் குதிரைக்கோட்டையில் தொடங்கிய பள்ளிகள் இன்று ஆழமரமாக வளர்ந்து, ஒரு பள்ளி கல்வியின் அதிகபட்சமான உயரம் எவ்வளவு அடைய முடியுமோ அவ்வளவு தூரத்தை அடைந்து விடுகிறது அந்த பள்ளி. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமது சங்க தலைவரை போன்ற இருக்கக்கூடியவர். அவர் அழைக்கிறார் அன்றைக்கு திறப்பு விழா. அந்த பள்ளிக்கு புதிய கட்டடங்கள் திறப்பு விழா. இந்த புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவுக்கு அந்த பள்ளியில் இவர் படிக்க வைத்தார். அந்த மாணவி வருகிறார் இயக்குனராக. அப்போது சாமானிய மனிதன், எல்லா எழுத்துக்களையும் தெரியாது, ஆனால் இந்த ஊருக்கே எழுத்தை சொல்லிக் கொடுத்தவன். இந்த ஊரின் கல்வி தந்தையே தான். உங்க ஊர்ல எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல. எங்க ஊரா இருந்தா, எங்க நாடா இருந்தா, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வந்து வச்சு, இவரு தாங்க கல்வி தந்தை, இவர் இல்லைன்னா எங்க ஊருக்கு பள்ளிக்கூடமே கிடையாதுங்க, எங்க ஊருக்கு வாத்தியாரே கிடையாதுங்க என்று புகழவோ புகழென்று புகழ வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் துய்சேன் என்ன செய்கிறார் என்றால், அன்றைக்கு எல்லாம் படிப்பெல்லாம் நல்லா ஃபார்மல் எஜுகேஷன் வந்த பிறகு
இனி அந்த பள்ளிக்கூடத்தை தான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, தனது பொறுப்பு நீ தேவையில்லை என்று துய்சேன் என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது அதே ஊருக்குள் ஒரு சாமானிய அஞ்சல் ஒரு போஸ்ட்மேன் ஆக அஞ்சல் ஊழியராக தன் வாழ்க்கையை அடைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் குதிரையில் செல்கிறார் அஞ்சல் பையை எடுத்துக்கொண்டு. தலைமை ஆசிரியர் அழைத்து, துய்சேன், இன்றைக்கு நமது பள்ளி துய்சேனுக்கு அஞ்சல் அப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு இந்த பெண் அல்தினாய் அவள் பெயர் அல்தினாய், அவள் பலத்த மாணவன் என்று அவருக்கு தெரியாது, துய்சேனுக்கும் தெரியாது. ஆனால் தலைமை ஆசிரியர் அழைத்து என்ன சொல்கிறார் என்றால், ஏன்னா அவள் தானே இதற்கு விதை போட்டார். துய்சேன், இன்று நம் பள்ளிக்கூடத்தின் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இன்றைக்கு மாஸ்கோவில் இருந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் வருகிறார், புதிய கட்டங்களை நீங்களும் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிறார். துய்சேன் சொல்கிறார், இல்லைங்க சார், 10 மணிக்குள்ளார 12 மணிக்குள்ளார இந்த பையில் இருக்கக்கூடிய அனைத்து தபால்களையும் நான் எல்லோருடன் சேர்த்து விடுவேன், நீங்கள் சிறப்பாக நடத்துங்கள், நான் சென்று வருகிறேன் என்று விட்டு போய்விடுகிறேன். நண்பர்களை நினைத்து பாருங்கள், அந்த நாடு ஜார் மன்னனிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது தன் உயிரை பணயம் வைத்து அந்த நாட்டுக்காக போராடுகிறார். அந்த நாடு சுதந்திரம் பெற்றது. மக்கள் அரசாக ஜார் மன்னனிடமிருந்து பெற்று மக்கள் அரசாக மலர்கள். பிறகு அந்த ஊரில் பள்ளியை உருவாக்குகிறார். இனி இந்த பள்ளிக்கு தான் தேவையில்லை, அந்த பள்ளியில் நன்றாக படித்துக் கொள்வார்கள் நினைக்கும் போது தன் குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்காக ஒரு அஞ்சல் ஊழியனாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த அஞ்சல் பணியை கூட குறித்த காலத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் உருவாக்கிய பள்ளியாட்சி என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று கூட அவன் நினைப்பது. நான் எழுதுகிறேன் துய்சேன். நண்பர்களே, இப்படி நாம் எந்த துறையில் பணியாற்றினாலும் சரி, துய்சேனை போல நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த பணியும் துணிந்து வேலை செய்யும், யாருடைய அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் இந்த மண்ணில் ஒரு மனிதனாக பிறந்தேன். இந்த மண்ணில் மண் பயனுற வாழ வேண்டும். அதற்காக எனக்கு தெரிந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே எனக்கு அங்கீகாரம் கிடைத்தால் மகிழ்ச்சி கொள்வேன், நன்றி சொல்வேன். என்னை கேலியும் கிண்டலும் பேசினால் புறந்தள்ளி நான் முன்னுக்கு செல்வேன் என்று துய்சேன்கள், கர்ணன்கள் எல்லா பக்கமும் இருக்கிறார், இங்கும் இருப்பார். நாம் அப்படி சோதனைகள் வரும்போது இப்படிப்பட்ட நூல்களை படித்து தெரிந்து கொண்டு நாம் நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டு நாம் இந்த மக்களுக்காக பணி செய்யும். நாம் மக்கள் இப்படி நாம் வாசிக்கும் போது இதெல்லாம் நான் ஒரு மக்கள் ஊழியராக மாறுவதற்கு, இவர்கள் சொன்னது போல ஒரு பீப்புள் சென்ட்ரிக் ஆசிரியராக மாறுவதற்கு, அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பழங்குடி மக்கள் மத்தியில் செல்வதற்கு, பழங்குடி மக்கள் மத்தியில் செல்வதென்றால் சோழகர தொட்டி என்று ஒரு நூல் இருக்கிறது, சோழகனை என்று ஒரு இடம் இருக்கு. இந்த சோழகனை என்ற இடத்திற்கு குறைந்தபட்சம் நாம் சென்று சேர வேண்டுமென்றால் 5 மணி நேரம் நடக்கிறது மலை. அங்கு பயங்கரமான வண்ண விலங்குகள், பயங்கரம் என்று சொல்லும்போது நமக்கு நம் புரிதலுக்காக தான், விலங்குகளாக தான் இருக்கு. அப்படி பயங்கரமான அல்ல, மனிதனை விட பயங்கரமான விலங்குகள் எது வேற எதுவும். யானை இருக்கிறது, கரடி இருக்கிறது, சிறுத்தை இருக்கிறது, சென்னாய் இருக்கிறது. இந்த காட்டின் மொழியாகத்தான் அந்த மக்கள் தினமும் சென்று வருகிறது. அதற்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கிறது, அது 13 கிலோமீட்டர் நடந்து செல்லும், இன்னும் கூடுதலாக நடக்கிறது. இந்த கிராமங்களுக்கு நடந்து சென்று தங்கி அந்த மக்களோடு உரையாடி, இன்றைக்கு சோழகனையில் இருந்து அன்றைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியிலும் அவன் கலந்து கொண்டிருக்கலாம். பெயர் பட்டியலில் பார்த்தால் தெரியும், வேல் என்ற ஒரு மாணவன் முதல் முறையாக நாடு எங்கு சென்றிருக்கிறது, எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, இந்தியா மிக பிரமாதமாக முன்னேறி இருக்கிறது, அதிலும் தமிழ்நாடு, நம் தமிழ் மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அவளும் தமிழன் தான், பேச்சு மொழி ட்ரைபல் மொழி வேறையா இருக்கலாம்,
அவனும் தமிழன் தான். ஆனால் அந்த சோழகனையில் இருக்கக்கூடிய 160 கிராமங்களில் இருந்து 120 வீடுகளில் இருந்து இன்றுதான் 2025ஆம் ஆண்டில் தான் முதலில் ஒருவன் பட்டப்படிப்புக்கு வந்திருக்கிறான். இப்படியெல்லாம் பயணம் செய்யும். இது எல்லாம் இந்த தூஷன் எனக்கு கொடுத்த ஆற்றல். அதே போல நாம் ஆசிரியர்களாக பணி செய்யும் போது 1ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குறோம், 2ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குறோம். நாம் இந்த ஆசிரியர் கொடுக்குறதுன்னா நோட்ஸ் ஆபரேஷன். அதை தவிர கல்லூரி பேராசிரியர்கள் பலர் வந்து நம்ம இன்றைக்கு உங்க ஊர்ல நிறைய பேர் படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. எங்க ஊர் ஆசிரியர்கள் இன்றைக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். அதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமே பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னன்னு தெரியும், அதனுடைய அது எப்படி உருவாகுதுன்னு தெரியும், அதனுடைய விமர்சனம் தெரியும், சொல்லிக் கொடுத்து போறதுக்கான எதுக்கு நம்ம படிக்கணும், எதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை நமக்கு அப்படின்னு நினைக்கும். ஆனால் அப்படி இல்லை. தமிழ் மொழி சொல்லிக் கொடுத்தா கூட நீங்க 30 ஆண்டு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்தா கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், சிறப்பாக நடத்தணும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வது நம்ம நூல்கள் தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நூலை படிங்க, நேரம் அது விரிவாக சொல்ல முடியாது. அது வந்து காண்டேகர், இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் காண்டேகர், எஸ் காண்டேகர். காண்டேகர் எழுதிய ஒரு நூல் கிரௌஞ்ச வதம் என்றவர். கிரௌஞ்ச வதம் என்றவர் முன்னினை ஆகிய அன்றில் மோகங்குள் ஆணினை கொண்டனை மன்னடு நாள் நீ வாள்களை 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 வேடனை. இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டை ஒட்டி தான் அந்த ஒட்டுமொத்த கதை. அதாவது அந்த கதை என்ன சொல்லுது, பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் உங்க ஊர்லயே இருந்த தமிழர்கள் தான். கிரௌஞ்ச வதம் என்பது ஒரு முனிவர் ஒரு காட்டுல ஒரு இடத்துல தவம் செய்து கொண்டிருக்கிறார். மேலே 2 அன்னப்பறவைகள் அமர்ந்து கொண்டு ஒரு வேடன் ஒருவன், சின்ன பையன் ஊர்ல எல்லாம் தேர்க்கடையெல்லாம் போடாது. அந்த வேடன் என்ன செய்வான்னா, அன்னப்பறவையில ஆண் அன்றில் பறவையை அவன் சுட்டு விடுவான். பெண் அன்றில் பறவை கண்ணீரில் ஊத்து கொண்டு கீழே சுடுபட்டு கீழே விழுந்தது. பட 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 ரத்தம் பீரிட்டையில பட என்று அடிக்கும். அதை தாங்காமல் இந்த முனிவருக்கு உதவியாக இருந்த அந்த பெண் ஓடி சென்று அதை எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். இந்த முனிவருக்கு பாத்தீங்க, அவருக்கு தாங்க, அவர் தவம் கலைந்து விடு. அவர் தவம் கலைந்துதான் இந்த பாட்டை. இது ஒரு சாபம். முனிவர் அந்த வேடனை நோய்க்கு விடக்கூடிய சாபம். முன் இணை ஆகிய அன்றிலின் மோகங்குள் ஆணினை கொண்டனை மண் நெடு நாகினி வாள்களை 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 வேடனை. மண் இருக்கு வரைக்கும் நீ உருப்பட மாட்டா, நீ நாசமா போ. வேடனை. அப்போ இந்த பாடலை அவர் மிகப்பெரிய சமஸ்கிருத பண்டிதர். அந்த நூலில் கதாநாயகர் அவர் பேராசிரியர். அந்த ஊர் போட்டக்கூடிய திரிகோணமலையே போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராசிரியர். அப்படி வச்சுக்கோங்க, எல்லோருக்கும் அறிந்த பேராசிரியர். அவர் 30 வருடமாக இந்த பாடத்தை நடத்துவார். ஆனால் இன்றைக்கு 31வது வருடம். நன்றாக நினைப்பார் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. பள்ளி கல்வி எங்கு இருந்தாலும் சரி, 31வது வருஷம் என்ன பண்றாரு, இதே பாடத்தான் நடத்துவோம். 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும். காலையில் இதே பாட்டத்தான் நடத்துறோம். என்ன சொல்றது இந்த பாட்டு? காலையில லைட்டை போட்டு தயார் பண்ணார். கவனிங்க, இந்த பாட்டு தானே, இதுக்கு விளக்கம் சொன்னா போதும்ல. முன்னே நானே சொல்லிட்டு இருந்தேங்க, இதுக்கு சமஸ்கிருதா பண்ணிட்டு இருக்கணுமா? யோசிப்போம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்துட்டு, அப்போ அந்த நாவல் எழுதப்பட்ட காலம் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு 2ஆம் எழுத போனா இந்த 2 அன்றில் பறவைகள். வேடன் யார் என்றால் ஹிட்லர். அன்றில் பறவை யார் என்றால் ஹிட்லர் பாதிக்கப்பட்டார். அப்பொழுது சமயம் பாதிக்கப்பட்டார். இந்த பெண் யார் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சாபம் கொடுக்கக்கூடிய முனிவர் யார் என்றால்
இந்த ஹிட்லருடைய படுகொலைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடு அப்படி சொன்னால் இன்றைக்கு சரியாக இருக்கும். அப்ப இந்த கிரௌஞ்ச வதம் என்பது நம்முடைய பேரிழைக்கையும் பேசக்கூடிய தொலைந்து போன கதைகள்ல, கற்பனை பாத்திரங்கள் அல்ல அவை. கிரௌஞ்ச வதம் என்பது இன்றும் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் கிரௌஞ்ச வதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வடிவத்தில் இன்றைய வடிவம் ஹிட்லர் என்று இந்த கதையை நடத்தினால் சரியாக இருக்கும். நீங்கள் அந்த நூல் கிடைத்தால் வாங்கி படியுங்கள். இப்படி நாம் ஏன் இன்றைக்கு நீங்கள் பொது நூலகத்தில் கூடிய பொழுது அந்த பழங்குடி மக்களுடைய கதையாடல்களை நிறுத்திவிட்டு திருகோணமலை தமிழ் சங்கம் இந்த பொது நூலகத்தில் நடத்தும் போது இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இதை பகிர்ந்து கொண்டேன். இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு உள்ளபடியே உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒருமுறை ஜீவகுமாரன் அவர்களுக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.